எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேரு ராமநாதன் பைரவன். நான் உமையாள் ராமநாதனுடைய மகன். உமையாள் ராமநாதன் தான் டாக்டர் ஆர்.எம். அழகப்ப செட்டியாருடைய ஒரே மகள். நான் எங்க அழகப்ப செட்டியார் அவர் தவறி போற இடத்துல எனக்கு 8 வயசு தான். அப்ப நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன பையனா இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அப்புறம் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஏசி டெக்னு சென்னையில கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்கால மாஸ்டர்ஸ் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெர்க்ஸ்ட் ஏஜின்னு ஒரு ஜெர்மன் கெமிக்கல் கம்பெனி இருக்கு. அதுல ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு அங்கே வேற முதல்ல ஜெர்மனி, அப்புறம் அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாட்டுகள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தனியா ஒரு கம்பெனி அமெரிக்கால ஆரம்பிச்சேன். அது பயோடெக்னாலஜி, இந்த இப்போ அட்வான்ஸ்ட் கிளினிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது. இது பண்ணிட்டு இருக்கும்போது என் தகப்பனாரும் தவறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தாயாரோட நான் சேர்ந்து எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த அழகப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி முன்னுக்கு கொண்டுட்டு வர்றதுன்னு சொல்லி நான் அவங்களோட கலந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப அழகப்பா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு 7000 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாண்டிசரி, பிரைமரி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், அது போக தனியா ஒரு தனி பாறை இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்காக கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து விமென்ஸ் காலேஜ்ல ஒரு 2000 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தனியா இப்ப ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். நர்சிங் காலேஜ்ல இப்ப ஒரு 200 பிள்ளைங்களுக்கு படிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த பிள்ளைங்க கிராஜுவேட் பண்ணி வெளிநாட்டுக்கு நர்சஸா வெளியில வர போறாங்க. அதை பத்தி எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா எனக்கு முதல்ல இருந்து மருத்துவ கல்லூரி காரைக்குடியில ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம். ஸோ என் எனக்கு மூத்த மகன் அவ ஒரு கார்டியாலஜிஸ்ட். சின்ன மகன் தான் அவ தேவி அலமேலு. அவர் ஒரு லாயர், அமெரிக்கால இருக்கா. ஆனா எனக்கு அவளுக்கு இந்த காரைக்குடியில நம்மளுக்கு நல்ல ஒரு கடமைப்பட்டு இதை எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் முன்னுக்கு வரணும்னு அவளுக்கு ஒரு பெரிய விருப்பம். என்னை நல்லா சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கா. எனக்கு ஒரு மகனும் இருக்கா. அவனும் இந்த பிசினஸ், இந்த பார்மசூட்டிக்கல் பிசினஸ்ல நல்லா உயர்ந்த பரவி வச்சிருக்கான். அவனுக்கும் இந்த திரும்பி இங்க எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர்றதுன்னு அவனுக்கும் விருப்பம். அழகப்ப செட்டியார் 48 வயசுல தவறி போனார். ஆனா அவங்க வாழ்க்கை வரலாறை படிச்சா எப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கானான்னு நினைச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு. இங்க காரைக்குடிக்கு ஒரு 1000 ஏக்கரை வாங்கி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனா கட்டி எல்லாம் வந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட் வந்தாரு, காமராஜ் நாடார், நேரு, எல்லாரும் இங்க பெரிய ஒவ்வொரு தினம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பண்ணி வாழ்க்கையில என்ன நினைச்சாரோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாரு. கடைசியில சோசியல் வெல்ஃபேர், அதுதான் இருக்க பணத்தை அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் சென்னை வீட ட்ரஸ்ட் எழுதி வச்சுட்டாரு. இந்த வீட உமன்ஸ் காலேஜ் கட்டி கொடுத்துட்டாரு. எங்க தாயாருக்குன்னு ஒண்ணும் வைக்கல. உனக்கு எதுக்கு பணம், நீ இருக்கிற வரைக்கும் பணம், இது எல்லாத்தையும் எடுத்து அதுதான் இந்த தர்மம், அதுதான் அந்த ஒரு பிலாந்தபி, இப்போ ஒரு லெகசி. ஸோ நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அழகப்ப செட்டியார் இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு பயோகிராஃபி அவரை பத்தி எழுதுறதுக்காக ஒரு புக், இந்த அழகப்பா பியூட்டிஃபுல் மைண்ட்னு ஒரு புக் எழுதினேன். இது அவருடைய என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி கஷ்டப்பட்டு பணம் இல்லாம என்னென்ன எப்படி பண்ணாரு, அது எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி அந்த கவர்னர் சென்னையில அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு புக்கை. இந்த புக்கை எழுதினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. எனக்கு முதல்ல நான் பிசினஸ்ல இருந்தேன். இப்போ பிசினஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி ஒரு சொசைட்டிக்கு எப்படி நம்ம ஒரு பெனிஃபிட்டா இருக்கலாம், அதுதான் எனக்கு. அனைவருக்கும் நன்றி.